ஆமா, நாங்கெல்லாம் எதுக்காக வந்தோம் நீங்க கேட்கவே இல்லையே. தெருவுல போற பாக்கல திடீர்னு வீட்டுக்குள்ள வந்தா ஏன் வந்த என்ன கேட்பாங்க? இல்ல மேடம், நான் அந்த அளவுக்கு உயர்ந்தவல்ல, நீங்க தான் உயர்ந்தவங்க. என்னோட குரு எங்க அம்மா மாதிரி. மேடம், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லம்மா, இல்ல. என்ன போல ஒரு பெண்ணுக்கு தாயா இருக்கிற பாக்கியம் எனக்கு இல்லையேன்னு நினைச்சு ஒரு நிமிஷத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஆமா, நீங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கீங்க? நம்ம காலேஜ் ஆண்டு விழாவில நாங்கெல்லாம் சேர்ந்து அம்பிகாபதி கதையை நாடகமா நடத்த போறோம். அது நீங்க தான் மேடம் செட்டப் பண்ணி கொடுக்கணும். அது காதல்ல தோல்வி கண்ட கதையாச்சு. டிராஜடி வேண்டாமா? மன்னிச்சுங்க மேடம், காதல் தோல்வியில கிடைக்கிற அந்த துன்பமான இன்பம் காதல் வெற்றியில இல்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். சுஜா, கற்பனை வேற, அனுபவம் வேற. இப்ப நீ ஒருத்தனை காதலிக்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த காதல்ல உனக்கு தோல்வி ஏற்பட்டா, மை காட், அந்த வேதனை என்னால தாங்கிக்கவே முடியாது. பின்ன எப்படி சொன்னேன் அந்த மாதிரி துன்பம் என்ன? அது வந்து மேடம், என்ன மேடம் கதையை மாத்தணும், அவனை தானே பேசாம பிருத்திவிராஜ் சமயத்தை நாடகம் போட்டுடலாம். சுஜி, நீ தான் சமயத்தை, நான் தான் பிருத்திவிராஜ். உன்னை தூக்கி குதிரையில வச்சுக்கிட்டு அப்ப நாடகமே வேண்டாம். சரி சரி, உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். அம்பிகாபதி கதையை வச்சு. தேங்க்யூ மேடம். படிப்புல சந்தேகம் வர்றப்ப மட்டும் இல்ல, மனசுக்கு சந்தோஷம் வர்றப்ப கூட உங்ககிட்ட தான் ஓடி வருவேன். ஏன் துன்பம் வர்றப்ப கூட தான் வராதம்மா. உன் வாழ்க்கையில உனக்கு துன்பமே வராது. சுஜா, உனக்கு ஒரு அம்மா மட்டும் இல்லை, இன்னொரு அம்மாவும் இருக்காங்கன்னு நினைச்சு நீ எப்பவும் எதுக்கும் என்கிட்ட வரலாம். அது ஒன்னே எனக்கு போதும் மேடம். நாங்க வர்றோம். சரி வாங்கடி. நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணு மேல மட்டும் உனக்கு ஏன் அவ்வளவு அன்பு அக்கறை? ஒண்ணும் இல்ல பாஸ்கர், அவ கிளாஸ்ல ரொம்ப சுட்டி பொண்ணு, அதனால அவளை எனக்கு பிடிக்கும். வசந்தி, நீ ப்ரொஃபசர், அவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட். ஒரு ப்ரொஃபசருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் காலேஜில் எந்த அளவு தொடர்பு இருக்கணுமோ அதே அளவு தான் வெளியில இருக்கணும். நீ காட்டுற அன்பை தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு சரியா படிக்கலன்னா அப்புறம் நீ கண்டிக்க முடியாது பாரு. பாஸ்கர், ப்ரொஃபசருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கிற தொடர்பு போலீஸ்காரங்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் இருக்கிற தொடர்பு இல்லை, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கிற தொடர்பு மாதிரி. நீ பேராசிரியை, உன்கிட்ட தான் பேச முடியுமா? பாஸ்கர், அவ படிப்புலயும் ரொம்ப கெட்டிக்காரி. அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னமோ தனி பாசம் ஏற்படுது. வசந்தி, உனக்கு ஒரு பெண் பிறந்திருந்தா இன்னைக்கு இந்த பெண்ணோட வயசு இருக்கும்ல? எப்படி இருக்க வசந்தி? நல்லா இருக்கு. என்ன பாக்குறேன்? உங்க பொண்ணு வந்துட்டாளா? வரலையே. என்னமா இன்னைக்கு லேட்டு? இனிமே லேட்டா தான் வருவோம். ஏன், உன் பொண்ணுக்கு நீ ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துறியா? நான் ஏன் நடத்துறேன், அவன் நடத்துறானே. எவன் 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 என்ன நடத்துற? என்ன என்ன பேசுறா? உங்க பொண்ணுக்கு ஒரு பையன் காதல் பாடம் நடத்து. அடி சக்க, இந்த தொத்து வியாதி இவளுக்கு முந்துட்டா? சுஜா, சண்டையில் ஆரம்பிக்கிற காதல், அதுல கிடைக்கிற சுகமே தனி. ஐயா, சும்மா போர் அடிக்காதீங்க. காலேஜ் விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு, நாம மட்டும் இப்படி தனியா இருந்தா எப்படியா? ஐயா, உனக்கு இது தெரியாதா? கல்யாணத்துக்கு தான் கூட்டம் தேவை, காதலிக்கிறதுக்கு தனிமை தான் தேவை. நான் காலேஜுக்கு வரதே காதலிக்கத்தானே. அப்ப படிப்பு? அதெல்லாம் வெறும் நடிப்பு. காதல்ல பாஸ் பண்ணா ஒரு தேன் லவ்வுக்காவது போகலாம், பரீட்சையில பாஸ் பண்ணா என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. படிச்சு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்கும். அஜுஜோ, அப்படின்னா புள்ளையார் மாதிரி நான் ஆத்தங்கர அரச மரத்தடியிலயோ உட்கார வேண்டியதுதான். சரி சரி, எனக்கு நேரமாச்சு. அம்மா என்ன திட்டுவாங்க, நான் புறப்படுறேன். அம்மா அம்மா, ஏமா நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? எப்படி இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன், செஞ்சுட்டே தானே இருக்கேன். அதாம்மா எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? அப்ப ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏன் இப்படி வளையற? ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? அதுமா வந்துமா, அதுமா வந்துமா, இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததுமா. ஸ்பெஷல் கிளாஸா? அப்படி சொல்லு, எனக்கு என்ன தெரியும்? ஏன்டா லேட்டு நினைச்சிட்டு இருக்கேன். ஆரம்பமாச்சு ஸ்பெஷல் கிளாஸ். ஆமாமா. நடத்துறது யாரு? வசந்தின்னு ஒரு தமிழ் ப்ரொஃபசர் இருக்காங்க. பொம்பளையா? சரியான அறுவை. ஏன் வயலின் வாசிக்கிறாளா? இல்லம்மா, சுத்த போரு. போரு? இந்த காலத்து பசங்க எதுக்கு எடுத்தாலும் போரு, என்ன சொன்னாலும் போரு. ஏன் பெத்தவங்களே போரு.
எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன் தெரியலையே. எங்கடி எங்க வச்சிருக்க? என்னமா தேடுறீங்க? அதான் லவ் லெட்டர் அந்த போட்டோ அவனை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லன்னு இப்படி ரொம்ப விஷயம் முத்தி போச்சு. அதானே இருக்கு இந்த புத்தகங்களே படிப்பா இருக்கும். இருந்தா ஹீரோ போட்டோ இருக்கும், சினிமா ஹீரோ போட்டோ, இல்லன்னா லவ் லெட்டர் இருக்கும், அவ்வளவுதான். இல்லம்மா. இல்லன்னா எப்படிடி? ஏண்டி பயந்து போ. காலையில என் முகத்தை பார்த்து திருட்டு திருட்டு மொழிவாங்க. நேரம் யாரா? பிரபு. பிரபு எந்த தேசத்துக்கு? அவரோட பேரே பிரபு தாம்மா. பேரை பார்த்து நங்கிட்டியா? நான் உனக்கு என்ன சொன்னேன்? யாராவது பசங்க சுத்தி வந்தாக்கா கணத்துல அரைய சொன்னீங்க. அரைஞ்சியா? இவனை அரைஞ்சியா? அரைஞ்சம்மா. அரைஞ்சு லவ் பண்றானா? அப்படின்னா அரைஞ்சதுல இருந்து லவ் ஆரம்பமாச்சா? அடிச்சு யாரும் உன்னை லவ் பண்ண கூடாதுன்றதுக்காக நான் அறைய சொன்னா அறைய லவ் கசிபாரமாச்சா? ஏண்டி அவன் யோகியனா இருந்தா என்ன கேட்டல அவனை லவ் பண்ணிருக்கணும்? இல்லம்மா, அவர் ரொம்ப நேர்மையானவர். அவர் ரொம்ப நேர்மையானவரா என்ன என்ன நேர்ல வந்து கேட்டிருக்கலாமே. அவர்கிட்ட உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கேம்மா. ஓஹோ, உங்களை வந்து பாப்பார். திடீர்னு யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறான். ஆஹா, யாரோ ஒரு பொண்ணு இல்லக்கா, அவன் கூட படிக்கிறவ. அது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது. புடிச்சிட்டானா? இல்லக்கா, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. அவன் என்கிட்ட ஏற்கனவே சொன்னான். உன்கிட்ட சொல்லலையா? சொல்லுவானா? திருடனாச்சே. பத்தியா மல்லிகா, நம்ம 2 பேர்கிட்ட மாத்திரம் சொல்லல. இல்ல, என்கிட்ட சொல்லிடுச்சு. ஆஹா, ஏண்டா பெத்தவனா ஒருத்தி இருக்கேங்கிறதே நீ மறந்துட்டியா? பிரமாதமா பெத்த அதான் தத்து கொடுத்துட்டியே. அத்தையும் மாமாவும் தான் எனக்கு அம்மா அப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஏமா, நீ காலேஜ்ல தானே படிக்கிற? பின்ன அடுப்பாங்க இல்லையா? படிப்பாங்க. சும்மா இரேண்டா. ஏமா, என் மகனை நீ எப்படி லவ் பண்ண? ஐயோ, கேள்வி சரியில்லை. மாத்து மாத்து. உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேருமா? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. வீடு வாசல் காரு எல்லாம் இருக்கு. அப்புறம் வேற என்ன ஆஸ்தி இருக்கு? தம்புரா இருக்கு, வீணை இருக்கு. வீணையும் தம்புராவுமா? அப்படின்னா எங்க அம்மா ஒரு பெரிய பாடகி, திருமதி கல்யாணி. நீங்க கேள்விப்பட்டதில்ல? ஓஹோ, அப்படின்னா உங்க அப்பா யாரு? அப்பாவா? எனக்கு எங்க அம்மா தான் அப்பா. என்னது? சின்ன வயசுல இருந்து எனக்கு அம்மாவை தான் தெரியும். எங்க அப்பாவை பத்தி நான் கவலைப்படுறதே இல்ல. அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. கேட்டியா தம்பி? இந்த பாருமா, உங்க அப்பாவை பத்தி நீ கவலைப்படாம இருக்கலாம், உங்க அம்மா கவலைப்படாம இருக்கலாம். நாங்க அப்படி இருக்க முடியுமோ? நீங்க என்ன சொல்றீங்க? உங்க அப்பா யாருன்னு உங்க அம்மாவுக்காவது தெரியுமா? அக்கா, ஏமா நீ காலேஜ்ல பேரண்ட்ஸ் கொடுத்திருக்கிறியா, கார்டியன் கொடுத்திருக்கிறியா? கார்டியனா? நோ நோ, கார்டியன் இல்ல சார். அவங்க என்ன பெத்த அம்மா சார். ஓகே, டேக் இட் ஈஸி. அப்படின்னா உங்க அப்பா யாருன்னு சொல்லலாமே. என்ன சார் இது? எல்லாரும் மச்சான் என்ன கன்ஃபியூஸ் பண்ணுங்க. பிரபு போறது. அது போகட்டும். நீ என்ன ஜாதி? அக்கா, இப்ப நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த பொண்ணோட குலத்தை பத்தி இல்ல, குடும்பத்தை. அதான் அவளே சொல்றாளே அப்பன் பேர் தெரியாதுன்னு. இந்த பொண்ணு கட்டின புருஷனுக்கு பிறக்கல, வேற யாருக்கோ பிறந்திருக்கா. அப்போ இவங்க அம்மா வழிதவறி போயிட்டான்னு அர்த்தம். ஐயோ, எங்க அம்மா பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஐயோ பாவம், கொலங்கோத்திரம் தெரியாம, அப்பன் பேரு தெரியாம, காலேஜ்ல படிக்கிற அந்தஸ்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இழுச்ச வயனா பெரிய இடத்து பையனா கிடைச்சா வலபாட்டி இழுக்காது. அப்படித்தானே? அம்மா, நீ அப்படி எல்லாம் நினைக்கிறது தப்பு. இவ அப்படிப்பட்டவ இல்ல. எல்லாம் தெரியுதேடா. இவங்க அம்மா ஒரு நடத்த கட்டவ, இவள அப்படித்தானே இருப்பா. சுஜாதா, சுஜாதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தேவையில்லை, விடுங்க. அம்மா, என்னம்மா இது? எல்லாம் தலையெழுத்துடா. நீ ஒரு நீதிபதி வீட்டு பிள்ளை. உன் அந்தஸ்தை மறந்து இப்படி ஒரு பெண்ணு மேல ஆசைப்பட்டுட்டியடா. பிரபு, இனிமே நீ அவளை பத்தி பேசுற ஜாக்கிரதை. அத்தை. பிரபு, இது உன் கல்யாண விஷயம் மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. அது மறக்காதப்பா. மாமா, நீங்களும் பேசாம இருக்கீங்களே மாமா. ஐம் சாரி பிரபு. அன்னப்பறவை முத்துக்களை மட்டும்தான் கொத்தி எடுக்கும்னு சொல்லுவாங்க. நீ கொத்தி எடுத்தது ஒரு கூழாங்கல். இல்ல மாமா, அவ ஒரு கோமேதகம். நோமை பாய், உன் பார்வை சரியில்லை. நீ தேர்ந்தெடுத்தது வைரம் இல்லாம இருக்கலாம், கண்ணாடி துண்டாவது இருக்க கூடாதா? இது வெறும் கரித்துண்டு. பிரபு, your selection is very bad. I am not happy with you. யானி, யாரு? நீங்களா? கணவன்கிற பேரால கயவனாயிருந்தது, கண்ணாடி மாளிகையாயிருந்த உன் அலங்கார மேனியத கல் வீசினத என்ன அடையாளம் தெரியுதா? சரி,
இத்தனை வருஷத்துக்கு பிறகு இங்க ஏன் வந்தீங்க, எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறீங்க? நான் ஒண்ணுமே கேட்கலையே. கல்யாணி, உங்களுக்கு பணம் தானே வேணும், எவ்வளவு வேணும் சொல்லுங்க. ஐயோ கல்யாணி, அப்படிலாம் நீ நினைக்காத. அந்த பழைய ராஜவேலு எப்பவோ செத்துட்டான். இப்போ நான் திரும்பி வந்திருக்கேன். திரும்பி வந்திருக்கீங்களா? பார்வை போன பிறகு பகவத்கீதை படிக்கணுங்கிற ஆசை வந்திருக்கா? பிரயோஜனம் இல்லை. இட் இஸ் டூ லேட். ஆமா, நீங்க எப்படி திருந்தினீங்க? கெட்டவங்க சிந்திச்சு பார்த்து திருந்துறதுக்கு ஒரே இடம் இருக்குதே, சிறைச்சாலை. அங்க போய் புது மனுஷனா மாறி வந்திருக்க. ஓஹோ, நீங்க அங்கேயும் போயிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்க போகாத இடம் அது ஒண்ணுதான். கல்யாணி, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? குற்றம், தண்டனை, மன்னிப்பு, இந்த கட்டத்தை எல்லாம் நான் எப்பவோ தாண்டிட்டேன். மனசு விட்டே புரிய முடியா சொல்ற கல்யாணி. உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காக நான் இங்க வரல. கடைசி காலத்துல நிம்மதியா உன்னோட நான் வாழணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். இந்த வயசுல என்னோட வாழணும்னு வந்தீங்களா? கேட்கவே சிரிப்பா இருக்கு. ஆமா, ஒண்ணு யோசனை பண்ணி பாத்தீங்களா? இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நாளைக்கு உங்களை பார்த்து, இவர் யாரு, புதுசா வந்திருக்காரே, உங்களுக்கு என்ன உறவு, இப்படி எல்லாம் கேட்பாங்களே, நான் என்ன பதில் சொல்றது? சரி, திரும்பி வந்துட்டேன்னு சொல்றீங்க, நான் நம்புறேன். உலகத்தை பத்தி எனக்கு என்ன கவலை? கேட்கட்டும். யாராவது கேட்டா, இதோ 10 பவுன் செங்கிலியில அவர் கட்டிருக்கிற தாலி இருக்கே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறேன். சரிதானே? அம்மா, இப்ப நீங்க என்ன சாப்பிடுறீங்க? கல்யாணி, என்னம்மா? எங்க அப்பா யார்? என்னடி இது சினிமா பேர் மாதிரி இருக்கே, எங்க அப்பா யாரு? விளையாடாதீங்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்க அப்பா யாரு? அதாண்டி உங்க அப்பா தான். உங்க அப்பா அதான் உங்க அப்பா. அவர் யாரு, எங்க இருக்காரு, என்ன பேரு சொல்லுங்கம்மா. என்னடி இது, யாரோ அவர் யாரோ என்ன பேரோ மாதிரி இருக்கே நீ கேக்குறதுக்கு. என்ன இப்ப கேட்கலையே இந்த கேள்வி அப்பா பத்தி? என்னையும் இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்லையா? இப்ப கேட்டுட்டாங்களேம்மா. யாரு உன்னை இந்த கேள்வி கேட்டது? பிரபுவோட அம்மா. பிரபுவோட அம்மா? அந்த அம்மாவுக்கு என்ன உங்க அப்பா பத்தி கவலை? அப்பா தெரியாத பொண்ணு அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? ஓஹோ, இப்ப அந்த அம்மா புள்ள கட்டிக்க போறது உன்னையா உங்க அப்பாவையா? கேட்டியா அந்த அம்மாவை? கேட்டேனேம்மா. அடி கிடக்குறாங்க அவங்க. அப்பா இல்லாத புள்ளைங்க இருப்பாங்களா? என்ன கேள்வி இது, புத்தி இல்லாத கேள்வி. இப்படி கேட்கலாமா? சரி, நீ போய் மேல ரெஸ்ட் எடு. என்னம்மா, எனக்கு தெரிஞ்சே நானும் முக்கியமான விஷயங்க பேசிட்டு இருக்கேன். எங்க என்ன பேசணும்னு தெரியணும். படிச்சு பிரயோஜனம் என்ன? சொல்றது புரிஞ்சுக்க வேண்டாமா?